ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கார்த்திகை பின்தொடர்ந்து இந்த போன இலக்கியாவும் கௌதமும் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாவும் கார்த்திகும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற ரொமான்ஸை பார்த்து ரொம்பவுமே பொறாமப்படுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திகை பிரியா மேலே ஓவரால் டேக் ஓவர் எடுத்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து அவங்க ஐஸ்கிரீம் கன்னத்தில் லைட்டாக தடவிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர் கையால் தொடச்சி விட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாவோட வெட்கம் வெளிப்படுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொமான்டிக்காக ஒரிஜினல் லவ்வர்ஸ் மாதிரி கொண்டு போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம கௌதம் சார் சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. நீ நடிக்கணும் அப்படின்னத இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகங்கள்லாம் வருது. என்ன இலைக்கா நம்மளும் இதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாமா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கோம், இருந்தாலும் இவங்களை பார்க்குறப்ப எனக்கே பொறாமையாக இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி சாப்பிட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இருங்க கௌதம், நம்ம இப்போ கார்த்திகோட எப்படி பிரச்சனை வெளிக்கொண்டு வரதுக்காக பிரியாவை கொண்டு வந்தோம். இப்போ பிரியாவால் கார்த்திக் பிரச்சனை வந்துடுமா, இல்லை கார்த்திகால் பிரியாவுக்கு பிரச்சனை வந்துடுமான்னு தெரியல. ஆனால் ஒன்று கண்டிப்பாக கார்த்தி நம்ம மேலே கோவப்படுறது கன்ஃபார்ம். ஏன்னா பிரியா ஏற்பாடு பண்ணி நடிக்க வச்சுருக்கிறதே நீங்கள் தானே. அவன் வேறு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற வழிக்குள்ளே நம்ம அவன் நல்லா இருக்கிறப்ப அந்த எல்லா உண்மையை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் இலக்கியா இது எந்த அளவுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. நம்முடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திகளை நெருங்கி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு கட்டத்தில் போயிட்டு நம்ம பிரியாவை நான் ஒன்றை சொன்னதுக்காக தான் நான் உன் கூட நடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் உன் கூட பழக நான் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரியா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய இலக்கிய கௌதம் செய்கிறது கார்த்தியோட தற்காலிக கெட்ட பழக்கத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் பிரியா நடிக்க வச்சுருக்கான்னு தெரிஞ்சு கண்டிப்பாக மறுபடியும் குடிக்கிறதுக்கு இறங்கிடுவார். இந்த அண்ணன் வீட்டில் யாருமே நமக்கு உண்மையில்லை, எல்லோரும் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக கிளம்பி போயிட போகிறாரு நம்மளுடைய தலைவர். இதை பார்த்து நம்மளுடைய ஜானிக்கு கண்ணீர் விட்டு கதற போகிறாங்க. என் மகன் வாழ்க்கை போனதுக்கு அந்த அஞ்சலியும் காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம். பிரியா இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை நடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஏன் என் மகனோட வாழ்க்கையில் இப்படி விளையாடி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க போகிறாங்க. வேறு இப்போ ஒரு எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை பண்ண போகிறான்றது இருக்க போது வரப்போகிற வீடியோ போகிறோம் பார்த்துக்கோங்க.